அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது முதல் நிகழ்ச்சியாக இருக்கிறபடினாலே என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய பெயர் கல்யாண்குமார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வாழ்வும் செயலும் என்ற இந்த முக்கியமான நிகழ்ச்சியிலே வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு நாம் பதிலை காண இருக்கின்றோம். வாழ்க்கை என்பது எங்கே ஆரம்பமானது? எதற்காக இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இந்த வாழ்க்கையிலே உள்ளதான அல்லல்கள், பிரச்சனைகளுக்கு என்ன கண்ணோட்டம், என்ன ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை? இந்த காரியங்கள் எல்லாமே பலர் தெரியாமலேயே வாழ்க்கையில் அல்லது இந்த கேள்வியை தொடுக்காமலேயே வாழ்க்கையை முடித்து விடுகின்றனர். இன்னும் சிலர் இந்த கேள்வியை கேட்டும் இந்த கேள்விக்கான பதில்களை புரிந்து கொள்ளாமலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. துக்ககரமான ஒரு காரியம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கையிலே உள்ளதான ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், இந்த உறவு காரியத்தில் அல்லது நோக்கத்தை அறிந்து கொள்கிற காரியத்தில், நமக்கு வாழ்க்கையில் வருகிற சவால்களுக்கான சரியான கண்ணோட்டம் அத்தனைக்கும் தேவன் மிக தெளிவாக இந்த வேதாகமத்தில் இது ஒரு மேனுவல் மாதிரி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கையேடு மாதிரி சகல காரியத்தையும் விளக்கி சொல்லுகிற ஒரு அருமையான புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இதிலிருந்து தான் இந்த வாழ்வும் செயலும் நிகழ்ச்சியில் பல காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு இது முதல் நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன? மனிதனை தேவன் எவ்வாறு படைத்தார்? மற்ற எல்லா படைப்புகளை காட்டிலும் மனுஷன் விசேஷத்தமானவன் தானா? அப்படி மனுஷன் விசேஷமானவன் என்றால் அவனுக்கும் இந்த படைத்த இறைவனுக்கும் உறவு என்பது உண்டா? இந்த படைக்கப்பட்ட எல்லா காரியத்திற்கும் ஒரு உத்தரவாதம் இந்த மனுஷனுக்கு உண்டா என்ற சுவாரஸ்யமான பல கேள்விகளுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பதிலை காணப்போகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு இறைவன் வைத்திருக்கிறதான நோக்கம், த பர்பஸ் ஆஃப் த கிரியேட்டர் ஆஃப் ஹியூமன் பீயிங், அதை நாம் பார்க்க போகின்றோம். சில நிமிடங்களிலே நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாழ்வும் செயலும், டிஸ்கவர் லைஃப்ஸ் பர்பஸ். அது கருவிலிருந்து கல்லறை வர வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்து முடிக்கிறவங்க ஏராளமான பேர். மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், அர்த்தம் உண்மையாகவே உண்டா? மனித வாழ்க்கையிலே உறவு எவ்வளவு முக்கியம்? இஸ் தேர் பர்பஸ், மீனிங் அண்ட் டைரக்ஷன் ஃபார் லைஃப்? பணம், பதவி, வசதிகள், வாய்ப்புகள், இதுதான் வாழ்க்கையா? வசதி வாய்ப்புகள் இருக்கிறவர்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள். மனிதன் தானாக தோன்றினானா அல்லது மனிதனை உண்டாக்கின ஒருவர் உண்டா? மனித வாழ்க்கையிலே உறவுகள் எவ்வளவு முக்கியம்? படைத்த இறைவனோடு உறவு கொள்ள முடியுமா? வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களும் ஏன்? மனித உறவுகளுக்கு வரையறைகள் உண்டா? பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான டாபிக்குள்ள நம்ம போகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி? வாழ்க்கையின் காரியங்கள், வாழ்க்கைக்கு பிறகுள்ள காரியங்கள், இதெல்லாம் யோசிச்சா சிலர்லாம் சொல்லுவாங்க தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு. தலை சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப தெளிவாக பைபிளில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். மனிதனுடைய ஆரம்பம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறகு உள்ள மகிமையான நித்திய வாழ்க்கை என்று ஒரு பங்கு இருக்கிறது. அதை குறித்த ஒரு தெளிவு, இதெல்லாம் வந்துட்டாலே வாழ்க்கை மிகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழ்கிறதற்கு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது, வாழ்க்கையில் சவால்களே இருக்காது. வாழ்க்கை அப்படியே ரோஜா மலர் படுக்கையை போல இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. ஆனால் வாழ்க்கையின் நோக்கம், வாழ்க்கைக்கு பிறகு உள்ள நித்தியம், நமது வாழ்க்கைக்கு காரணம் யார், நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய பாதை என்ன, இந்த அடிப்படை காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையாக இருக்காது,
சோறு உள்ள வாழ்க்கையாக இருக்காது, விரக்தி உள்ள வாழ்க்கையாக இருக்காது, நிம்மதியற்ற வாழ்க்கை இல்லாமல் இருக்காது, ஒரு ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறது போல இருக்காது, ஒரு லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு வீரனை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும். இன்ஃபேக்ட் வாழ்க்கையை குறித்து அது ஒரு ஓட்டம் என்று கூட பைபிளில் பல இடத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஓடுகிற பிரயாணத்தில் நான் டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது, நான் ஆகாதவனாக போயிடக்கூடாது, ஆகவே நான் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒன்ஸ் வி நோ த டெஸ்டினி வி வில் பி ஏபிள் டு டிசிப்ளின் அவர் செல்ஃப். ஒரு சின்ன பிள்ளைய நீங்கள் கீபோர்ட் ப்ளே பண்ணு, டெய்லி கிளாஸுக்கு போ, இல்லை இந்த கீயை ப்ரெஸ் பண்ணு, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுன்னு நம்ம சொல்லி அந்த பிள்ளை இல்லைனா ஸ்கூலுக்கு போ, படி, இந்த பாடத்தை படி, இதை மனப்பாடம் பண்ணு அப்படி சொல்லும் பொழுது அந்த பிள்ளைக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா you are asking the child to be disciplined without telling the child why that discipline is for. If discipline is enforced, if we tell them why the discipline, then discipline can sometimes even become a celebration. ஒழுக்கம் என்பது வாழ்க்கையில் சில நேரத்தில் எதற்காக என்பது தெரியாமல் போய்விட்டால் அது யாரோ நம்மளை கட்டுப்படுத்துகிறது போல இருக்கும். வாழ்க்கைக்கு ஒழுங்குகள் அவசியம். We need disciplines, we need boundaries, we need to know the rules of life. ஆனால் இந்த ரூல்ஸு, டிசிப்ளின்னு இதெல்லாம் நமக்கு பிடிக்காத வார்த்தை பாருங்கள். அதனால் நமக்கு என்ன ஆகும்னா விரக்தி உண்டாகும். அதனால தான் வாழ்க்கை எதற்காக, இந்த வாழ்க்கையின் முகாந்திரம் என்ன, அதுவும் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கைக்கு இறைவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை மிகவும் நிறைவுள்ளதாக இருக்கும். நமக்கு விரக்தி இருக்காது. வாழ்க்கையில் சவால்கள் நமக்கு வரும் பொழுது அதை எப்படி சமாளிப்பது என்று நமக்கு தெரியும். The moment we have a clear goal or destiny in life, வாழ்க்கையில் ஒரு தெளிவான லக்கு, நோக்கம் நமக்கு இருக்கும் பொழுது இடையில் வர்ற தடைகளை நம்ம மேற்கொள்ளலாம். அதாவது அந்த சின்ன பிள்ளைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீபோர்டு இல்லைன்னா ஸ்கூல் பாடம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஒரு நாள் நீ அந்த டாக்டர் அங்கிள் மாதிரி ஆவ, ஒரு நாள் அந்த இன்ஜினியர் அங்கிள் மாதிரி நீ ஆவ, ஒரு நாள் நீ இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு தலைவராக நீ இருப்ப, ஒரு பெரிய ஒரு வியாபாரியாக இருப்ப. அந்த பிள்ளையினுடைய ஆசையை கேட்டு இது நீ ஆகணும்னா இந்த அங்கிள் இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்? அதே போல் தான் பைபிளில் நிறைய வெற்றியுள்ள வாழ்க்கை எக்ஸாம்பிள் இருக்குது. வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவருடைய உதாரணங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு இயேசுனுடைய வாழ்க்கை உதாரணமாகவே ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார், வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், அவர் பிதா வைத்திருந்த காரியத்தை மட்டும்தான் செய்தார். மிக பியூட்டிஃபுல்லாக நமக்கு பல எக்ஸாம்பிள் இருக்குது. யோசேப்பினுடைய வாழ்க்கை, தாவீதினுடைய வாழ்க்கை, அவருடைய குறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை பார்த்து சரியாக வாழ்ந்து கொள்ளலாம். ஸோ வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு லைஃப் அசைன்மெண்ட்டு. அந்த வாழ்க்கையில் எவ்வளோ கூட சீக்கிரம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளோக்கொழு வாழ்க்கை லகுவாகிவிடும். ஆகவே இந்த வாழ்வும் செயலும் நிகழ்ச்சியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வாழ்க்கையின் நோக்கம். இன்றைக்கு நமக்கு இருக்கிற நேரத்திற்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுமோ நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நமக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே இதை பார்க்க முடியாவிட்டால் கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியிலும் இதை குறித்தே இன்னும் ஆழ்ந்து நாம் பேசப்போகிறோம். சரி, இன்னொரு பெரிய கேள்வி, வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்ட உடனே ஒரு பெரிய ஒரு கேள்வி, இந்த மனித வாழ்க்கை என்பது எப்படி உருவானது? ஏனென்றால் பல கூற்றுகள், இதை குறித்து பல கருத்துக்கள், பல விதமான எண்ணங்கள், பல விதமான கட்டுக்கதைகள் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு தெளிவு, கிளாரிட்டி இல்லாமலேயே அநேகர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அப்படி குரங்கிலிருந்து வந்தால் மனிதனுக்கு வால் இருக்கணும், அதுவும் இல்லை. அப்புறம் சரி, அப்போ குரங்கெல்லாம் மனுஷனாயிட்டா இப்போ குரங்கு இருக்கக்கூடாது, குரங்கும் இருக்குது. நம்ம ஜூக்கெலாம் போனோம்னா ரொம்ப நேரம் எங்கே இருக்கிறோம்? அந்த குரங்கு இருக்கிற கேஜ் பக்கத்தில் தான் ரொம்ப நேரம் நிற்கிறோம். எதனால்? நம்ம சொந்தக்காரங்கனாலையா, நம்ம முன்னோர்கள்னாலையா? இல்லைங்க, ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப தாவி தாவி இருக்குது, நம்ம கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, அதனால தான் நம்ம இருக்கிறோம்.
ஸோ இதனால் நிறைய சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திட்டும் போது கூட என்ன சொல்லுவாங்க, மூஞ்ச பாரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக சொல்கிற வார்த்தைகள். இது மாதிரிலாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்முடைய சம்டைம்ஸு நம்முடைய இன்ட்ரெஸ்ட் சில நேரத்தில் ஜூக்கு போகும்போது இருக்குது. இதெல்லாம் வச்சு சொல்ல முடியாது. விஞ்ஞான பூர்வமாக மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இது ஒரு தியரி என்று தான் சொல்லுகிறார்கள். இவல்யூஷன் தியரி. தியரி என்றால் ஒரு கருத்து. இது உறுதிப்படுத்தப்படவில்லை. பைபிளில் ரொம்ப தெளிவாக மனிதனுக்கு ஒரு ஆரம்பம் மிக தெளிவாக இருக்கிறது. மனுக்குலத்திற்கு, ஹியூமனிட்டிக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. தேவன் மனிதனை படைத்தார். God created man. ஒரு உருவாக்குகிற நபர் இல்லாமல் ஒரு காரியம் உருவாவது இல்லை. மனிதன் தானாக உருவாக முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிரியேட்டர் உண்டு. இப்போ என் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. இந்த வாட்சை உருவாக்குன ஒரு நபர் உண்டு. அதே போல் ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் அ கிரியேட்டர். தேவன் ஒருவர் தான், அவரை யாருமே உண்டாக்கலை. அதனால தான் அவர் தேவன். The one who is not created, the self-existent being is God. So மற்ற எல்லாருமே உருவாக்கப்பட்டவர்கள் தான். கிரியேட்டர், creature or created beings என்று தனியாக பிரித்து பார்க்கணும். படைத்தவர், படைக்கப்பட்ட வஸ்துக்கள். நாம் எல்லாரும் படைக்கப்பட்ட ஜீவன்கள் தான். பூமியில் இருக்கிற எல்லாம், மரம், செடி, கொடி, ஆகாயத்து பறவைகள், நிலத்திலே வாழும் உயிரினங்கள், கடலிலே இருக்கும் உயிரினங்கள், மச்சங்கள் எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டது என்று பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டு கடைசியில் மனிதனை அவர் உண்டாக்குகிறார். அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் தட் மேன் இஸ் தி crown ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். படைப்பின் மகுடம் மனிதன் என்று வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. மனிதனை படைக்கும் பொழுது அவர் விசேஷ விதமாய் படைத்தார். எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையினாலே படைத்தார் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். God created everything by his word. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னாராம், வெளிச்சம் உண்டாகிவிட்டது. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் உண்டாக்கக்கூடியவர். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது அவர் 4 நாள் ஆகிவிட்டது, ஒருவன் மரித்து போய் கல்லறையிலே வைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவர் சாதாரணமாக லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அவன் வெளியிலே வருகிறான். 4 நாள் மரித்து போன பிணம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நீ ஜீவனோடு வா என்று சொன்ன உடனே வந்து விடுகிறான். நல்ல வேளைக்கு அவர் லாசருவே வா என்று சொன்னார். அவர் வாட்டு கல்லறை பக்கத்தில் போய் வெளியே வான்னு சொல்லியிருந்தாருன்னா 4 நாள், 40 நாள், 400 நாள், ஏன் எத்தனை வருஷமானாலும் எல்லாம் உயிரோடு வந்திருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இப்போ இயேசு ஒரு முறை சீஷர்களோடு பிரயாணமாக போய் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு கொந்தளிப்பு வருகிறது கடலில். அப்போ இவரை தட்டி எழுப்பி என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உமக்கு கவலை இல்லையா, அவர் ஏன் விசுவாசம் இல்லாமல் போச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இறையாதே அமைதலாயிருன்னு சொல்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து கமாண்ட் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். ஸோ அவருடைய வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். இறையாதே அமைதலாக இருன்னு சொன்ன உடனே பயந்து பதறி இவங்களா என்னடா இது, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயேசுனுடைய சீஷர்கள் பல அற்புதங்களை பார்த்தவர்கள் இப்போ இது என்னடா இது கம்ப்ளீட்டாக வேற லெவலில் இருக்குது, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஈவன் த winds and the waves obey him என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டாங்க. they were literally thrilled and they couldn't believe their eyes. அப்போ யோசிச்சு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது நம்ம பார்க்குறோம், அற்புதங்கள்லாம் பார்க்குறோம், அற்புதம் செய்கிறாருன்னு முதல்ல இருக்கும்போதே நமக்கு பெருசாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா இவர் செய்கிற அற்புதங்கள்லாம் வேறு வேறு லெவலில் இருக்குது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஜீசஸ் நெவர் ஸ்டாப்ட் அஸ்டானிஷிங் his disciples. Something new all the time. என்ன, அவர் கிரியேட்டிவ் காட், எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவன். ஸோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம சென்னை வாசிகளுக்கு நல்லா தெரியும், ஆனால் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நியூஸ் தான். 2004 டிசம்பரில் சுனாமி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சுனாமிங்கிற வார்த்தை நமக்கு என்னென்னே தெரியாது. ஜப்பானில் சுனாமி அடிக்கடி வருமா, அவங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு
சுனாமிங்கிற வார்த்தை எப்போ தான் நமக்கு தெரியும்? அது ஒரு புது வேர்டு. இப்போ லாக்டவுன்னு ஒரு வார்த்தை எல்லாரும் நம்ம பேசுகிறோம்ல, அது மாதிரி அது லாக்டவுனு, குவாரண்டீனு, இதெல்லாம் நமக்கு தெரியாத வார்த்தை நிறைய பேருக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியும். அந்த மாதிரி சுனாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது பேரழிவை கொண்டு வந்த ஒரு புயல். அது அநேகரை அழித்தது, கடல் கொந்தளித்து. நல்லா கவனிங்க, இது 21ஆம் நூற்றாண்டு, 21st century. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சென்ட்ரலில் கபில் சிபல் தான் சயின்ஸ் மினிஸ்டர். நல்ல எஜுகேட்டட் மேன், அ வெரி இன்ஃபார்ம்டு மேன், வெரி இன்டெலிஜென்ட் மேன், ஒரு நல்ல ஒரு லாயர் கூட. அவர் சயின்ஸ் மினிஸ்டர். 2004 சுனாமிக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2006 டிசம்பரில், நல்ல கவனிங்க, 2006 டிசம்பர் அங்கே ஒரு பேட்டி காண்றாங்க. சுனாமி 2 வருடங்கள் ஆகிவிட்டது, இந்தியா எந்த அளவுக்கு இப்பொழுது எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாக இருக்கிறது என்ற ஒரு டிஸ்கஷனு, ஒரு தொலைக்காட்சி விவாதம். அதில் கபில் சிபல் அந்த தொலைக்காட்சி நிருபரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அங்கே அந்த நிருபர் கேட்கிறார், 2 வருஷம் ஆயிடுச்சிங்க சுனாமி இப்போ எந்த அளவுக்கு இந்தியா ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. உடனே கபில் சிபல் சொல்கிறாரு, நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேட்குறாரு. அந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு கபில் சிபல் சொன்ன காரியம், நான் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராமை. என்னடா இப்படி 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, இவங்க கேட்குறாங்க, இவர் எஸ்ன்னு சொல்கிறாரு, சரி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டேன். அதுக்கு கபில் சிபல் சொல்கிறாரு, கடலில் ஒரு கருவியை பொருத்த போகிறோம். பொருத்தலை இன்னும், கடலில் ஒரு கருவியை பொருத்த போகிறோம். அப்போ அந்த நிருபர் கேட்குறாரு, அந்த கருவியை பொருத்தினா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சயின்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, அதை நாம் பொருத்தி விட்டால் சுனாமி வரும் பொழுது சுனாமி வரும் என்று சொல்லும். எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடிங்க சொல்லும்? அது சில மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடும் அப்படிங்கிறாரு. அதை இன்னும் 2-3 நாளுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத நாங்கள் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ கூட சுனாமியை தடுக்க முடியாது, சுனாமி வருதுன்னு சொல்லுமா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் ஆகாயத்திற்கு விண்வெளி கப்பல்களை அனுப்புகிறதான அறிவு பெருத்த இந்த உலகத்தில் சந்திரனுக்கு ஆட்களை 1969 அனுப்பிட்டான் மனுஷன். அப்போலேருந்து எவ்வளவு முன்னேற்றங்கள் இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுனாமி வரும் பொழுது வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்று அவர் சொல்லிவிட்டார். அப்படிப்பட்டதான பவர் அவருடைய வார்த்தை, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையை கேட்டு எல்லாமே நடக்க ஆரம்பித்தது. The power of God's spoken word. ஆண்டவர் உரைக்கிற வார்த்தைக்கு படைக்கும் ஆற்றல் உண்டு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பைபிளில் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப க்ளோரியஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம போக போக பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய ரிட்டன் வேர்டுன்னு ஒன்று இருக்குது, ஆண்டவருடைய ஸ்போக்கன் வேர்டு என்று ஒன்று உண்டு. ஆண்டவருடைய எழுதப்பட்ட வார்த்தை என்று உண்டு, ஆண்டவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை என்று ஒன்று உண்டு. ஆகவே இந்த எழுதப்பட்ட வார்த்தை இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. ஆகவே இதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாசிக்கணும். இது ஒரு வெஹிக்கிள் வாங்கினா, ஒரு வாகனம் வாங்கினா அதனுடைய மேனுவல் இருக்கு இல்லையா, அதுபோல் அந்த கிரியேட்டர் தான், அதை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த கம்பெனி தான் தயாரிக்கும். அதே போல் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை உண்டாக்கி விட்டு லைஃப் மேனுவல் என்று சொல்லி நமக்கு பைபிளை கொடுத்து விட்டார். 66 புஸ்தகங்கள் அதில் இருக்கிறது. அது ஒரு மினி லைப்ரரி என்று கூட நம்ம சொல்லலாம். இதனுடைய சிறப்பை குறித்து, த பியூட்டி ஆஃப் காட்ஸ் வேர்ட் அண்ட் த யுனிக்னஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையின் தனித்தன்மை, அதனுடைய சிறப்பு என்பதையெல்லாம் ஒரு நாளில் தனியாக நாம் எடுத்து பேச வேண்டும். அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்முடைய சப்ஜெக்டுக்கு திரும்பி வருவோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heavens and the earth. இது எந்த சந்தேகத்திற்கும் இடமே இல்லாத அளவுக்கு எம்ஃபேட்டிக்கா
66 புஸ்தகம் இருக்குது, 66 புக்ஸ் இருக்குது, பல சாப்டர்ஸ் இருக்குது. பாருங்க எவ்வளவு திக்காக இருக்குது இல்லை, இவ்வளவு ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸு. அதில் முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் அவருடைய வார்த்தையினால். இப்போ கடைசியாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு மனிதனை சிருஷ்டிக்கிற நேரம் வரும் பொழுது மனிதன் உண்டாகட்டும் என்று சொன்னால் ரொம்ப ஈஸி. மனிதன் உண்டாயிருப்பான். அவருக்கு அந்த ஆற்றல் உண்டு, அவருக்கு அந்த பவர் உண்டு, அவருக்கு அந்த எபிலிட்டி உண்டு. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா, அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு நீ இதை பேசுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னார்னா, அவர் வார்த்தையை நம்ம பேசினா கூட பல காரியங்கள் நடக்கும். அதுதான் மிரக்கல், சூப்பர் நேச்சுரல். நிறைய காரியங்கள் நடக்குது இல்லையா? எத்தனையோ பேர் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள், தேவ மனிதர்கள். எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நாம் சொல்லுகிறோம், அற்புதங்கள் நடக்கிறது. ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் வருவோம். ஹவு டு ரைஸ் அப் டு தட் லெவல். எப்படி அந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ளே நம்ம நுழைஞ்சி பல காரியங்கள் வருதில்ல. இது முதல் நிகழ்ச்சி. நிறைய காரியங்களை பேசணும் போல் எனக்கும் அப்படியே பொங்கி கொண்டு வருகிறது. உங்களுக்கும் கண்டிப்பாக ஆசைகள் வருகிறது என்று நான் நம்புகிறேன். இந்த பைபிள்லேருந்து தான் நம்ம அத்தனை காரியங்களையும் பேச போகிறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த பைபிளை பேஸ் பண்ணி கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதிட்டாங்க. கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதிட்டாங்க. அண்ட் ஸ்டில் புக்ஸ் ஆர் ரிட்டன். இது ஒரு பெரிய ஒரு அமுத சுரபி. இது ஒரு பெரிய ஒரு சுரங்கம் இல்லை, எடுக்க வருகிற ஒரு பெரிய ஒரு சுரங்கம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பல காரியங்களை பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆண்டவர் ஒரு விசேஷ படைப்பை படைக்கிறார். அதுதான் மனிதன். God created man. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டிக்கிறார். இதில் என்ன பியூட்டினா, 27ஆம் வசனம் வாசிக்கிற முதல் சாப்டர் பைபிளில், ஆதியாகமத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அதாவது நம்மை போல அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேஷன். பாருங்க, எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு மனுஷனை உண்டாகட்டும்னு சொல்லியிருந்தா உண்டாயிருப்பான். ஆனால் அப்படி கூட உண்டாக்காம எப்படி உண்டாக்குறாரு நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை தூரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லிவிடாமல் பக்கத்தில் பூமியின் மண்ணை எடுத்து அதற்கு ஒரு உரு கொடுத்து அந்த உருவத்திற்கு அவருடைய நாசியிலிருந்து அவருடைய சுவாசத்தையே ஊதுகிறார். நாசியிலே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று பைபிளில் போட்டிருக்குது. அந்த லைஃப் அவர்கிட்ட இருந்தே வருது. ரொம்ப ஸ்பெஷல் கிரியேஷன். தூரத்துலேருந்து உண்டாகட்டும் சொல்லியிருந்தால் உண்டாயிருப்பான். ஆனால் அப்படி உண்டாக்கலை, பக்கத்தில் வந்துட்டார். இது எனக்கு என்ன தெரியுமா குறிக்குது? You know what this reveals to me? God is interested in closeness. God is interested in relationship. And God gave a personal touch when he created man. மனிதனை உண்டாக்கும் பொழுது ஒரு பர்சனல் டச்சு, ஒரு க்ளோஸ்னஸ்ஸு, ஒரு ப்ராக்சிமிட்டி, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்காக மனிதனை உண்டாக்கினார். அதுக்கு பிறகு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்கள் ஒரு தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு தேவன் உலாவினார்னு இருக்கு. God wanted relationship with man. ஆனால் ஒரு சோகமான துக்கமான ஒரு நியூஸ் என்னன்னா, இந்த மனிதன் அந்த உறவை அவன் மேன்மையாக எண்ணாமல் அந்த உறவிலிருந்து அவன் அந்த உறவானது துண்டிக்கப்படுகிற ஒரு காரியத்தை அவன் செய்து விடுகிறான். ஸோ அந்த மாதிரி அவன் போயிடுறான். சரி, இப்போ நமக்கு நேரம் அதிகமாகிட்டே போகுது. இன்றைக்கு நான் உங்களுக்கு மனிதனுடைய படைப்பின் சிறப்பு அம்சத்தை பேசி, அதற்கு பிறகு மனிதன் தேவன் இருவரும் நண்பர்களைப் போல இருக்கிறார்களே, அப்படி இருந்தால் அந்த தேவனுடைய தன்மை என்ன, அவருடைய அந்த பிக்னஸ் என்ன, அவருடைய அந்த பெரிய தன்மை என்ன என்பதையும் சொல்லலாம் என்று நினைத்தேன். அப்புறம் மனிதனுடைய நோக்கத்தை சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். நமக்கு நேரம் ஓடிவிட்டது. அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு கூட இந்த மனிதனை தேவன் உண்டாக்கி அவனோடு எப்படி உறவு மென்மையாக வைத்திருந்தார், இந்த மனிதனோடு உறவு கொள்ளுகிற ஆண்டவர் என்பவர் எவ்வளவு பெரியவர், நட்சத்திரங்கள் எல்லாம் உண்டாக்குனவர். நட்சத்திரத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன் பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு
அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை கோடி நட்சத்திரம் இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்தினோட சைஸ் என்ன, பக்கத்தில் உள்ள நட்சத்திரம் எவ்வளோ தூரமாக இருக்குது. நம்ம உலகங்கிறது ஒரு சின்ன தூசி மாதிரி தெரியுமா? அண்ட சராசரம் வெறும் உலகத்தை மட்டும் ஆண்டவர் உண்டாக்கலை, அண்ட சராசரத்தையே உண்டாக்கினார். அந்த தேவன் மனிதனோடு உறவு கொள்ள விரும்புகிறார். இன்றைக்குள்ள குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். The Creator God created us in His image and He wanted relationship with us. He can speak to you, you can speak to Him. More in the coming episodes. வருகிற நிகழ்ச்சிகளில் இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் உங்களோடு கூட நான் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கப் போகிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவரே, ஒரு வேத புஸ்தகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை மேன்மையாய் நீர் உண்டாக்கி இருக்கிறீர். லார்ட், தேங்க்யூ ஃபார் யோர் டச். எங்களை தொட்டு விசேஷ விதமாக எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். இதெல்லாம் கேட்கிறதற்கு ஆண்டவர் எங்களால் பொறுத்திருக்க முடியவில்லை. லார்ட், we cannot wait to hear Lord your purpose. Lord, we cannot wait to hear Lord the power and the majesty of you. Thank you Lord. வாழ்வும் செயலும் நிகழ்ச்சிக்காக மறுபடியுமாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களை இறைவன் ஆசீர்வதிப்பீராக. உம்மோடு கூட உள்ள தொடர்பில் எங்கள் யாவரையும் வைத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. God bless you. நேயர்களே, வாழ்வும் செயலும் நிகழ்ச்சியில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.